இப்போ புதுசா ஒரு கிருமி கொண்டு வராங்கல்ல பிரதர். ஆமாம் பிரதர். இந்த கிருமியா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி வந்த கொரோனா, எபோலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ம் தமிழ் ம் முறைப்படி 4448 வியாதிகள் இருக்கு. இந்த ஆமா கேட்டகரிக்குள்ளாரதான் ஏதோ ஒரு டிசீஸ் தான் அது. அந்த கிருமியா ஆமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த 4448 வியாதிகளுக்கு உள்ளாரதான் அந்த அது வரும். சோ ஆமா ஆமா. அதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சித்தர்கள் பல மருத்துவ முறைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. ம் புரியுதுங்களா? ஆனா ஆமா. ஏன் வந்து இங்கிலீஷ் மருத்துவம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஏதோ பிசினஸ் ரீதியா பண்றாங்க பிரதர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ம் பிரதர், ஆஹ் இல்ல பிரதர். உம் இது அதாவது இவங்க ஒரே ஒரு பிசினஸ்க்காக மட்டும் இதை பண்ண மாட்டாங்க பிரதர். உம் 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 நான் உண்மையிலேயே வந்து அந்த இந்த இது மக்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு 10 கோல் அவங்க வச்சிருக்கானுங்க. அதை வச்சு அதாவது ஒரு ஒரே விஷயத்த காயிலே பரப்புறானுங்க 10 அப்படின்னா. மாங்காய். கரெக்ட். ஒரே காயிலே 10 ஓகேங்களா. மாங்காய். ஆமா. உம் இப்ப ஒரே கல்லுல. அவ்வளவு விஷயம் நீங்க கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல ரியல் எஸ்டேட் விழுந்ததும் இந்த உம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா உம் ரியல் எஸ்டேட்ஸும் விழுந்துருச்சு. உம் ஓகேங்களா. சோ ஒன்னும் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷோரூம்ல போய் வாங்க தேவையில்ல, எல்லாம் காமர்ஸ்ல மாறிடுச்சு. சோ உம் பேங்கிங் செக்டார் வந்து எல்லாமே கொரோனா டைம்ல தான் பேடிஎம், ஜிபே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. உம் சோ எல்லா விஷயமும் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய அஜெண்டாஸ் வச்சிருக்கானுங்க. உம் சோ ஒன்னொரு விஷயத்துக்காக இவனுங்க கொண்டு வர மாட்டானுங்க. அது பின்னாடி பல விஷயம் இருக்கு. மேபி வந்து இப்ப கொண்டு வரது வந்து மேக்சிமம் வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். பயத்துல வந்து வெளில வரக்கூடாது, மத்தது எதையும் யோசிக்க கூடாது. பயம் வந்துருச்சுனாலே மத்தது எதையும் யோசிக்க மாட்டாங்க brother. உம் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பிரதர், அந்த 10 விஷயம் என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஆ. நோய் வந்துருச்சுன்னா, அதுல வந்து ம். அவனுக்கு வந்து மருந்துகள் விக்கும். 2வது ம். அவனுடைய ஆன்டிசெப்டிக் விக்கும். அவனுடைய ஆமா மாஸ்க் விக்கும். இந்த ஆமா மாரி அவனுடைய ப்ராடக்ட் அதுல வந்து ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு வந்து அதுல வந்து மார்க்கெட்டிங் பண்ணி முடிச்சுருவான். ஒரு நோய வச்சு அவன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவான். பிரதர், நீங்க சொல்றது ஹெல்த் இண்டஸ்ட்ரியில மட்டும் சொல்றீங்க. அது ம், ஹெல்த் இண்டஸ்ட்ரி மட்டும் இந்த மாதிரி நோய் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரி மட்டும் பாதிக்கிறது இல்ல. ம், ம், அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் பாதிக்குதுன்ற. இப்ப பாருங்க, ரொம்ப தெளிவா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஃபயர் நடந்தது. ரொம்ப ம், தெளிவா முன்னாடியே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்க இன்சூரன்ஸ் வந்து இனிமே கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. ம், அதாவது 26 லட்சம் கோடி லாஸ் பிரதர். 26 ம், லட்சம் கோடி லாஸ் ஆயிருக்கு. ம், ம், ஆனா இந்த ஃபயர் ஆறதுக்கு 10 நாளோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்க இன்சூரன்ஸும் வந்து இந்த இதுல கவர் ஆகாது இனிமே ம், அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. இப்ப இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்ற முன்னாடி அஜெண்டா எடுத்ததுனாலதான் ம், இந்த 26,000 லட்சம் கோடியும் வந்து இது ஃபயர் பண்ண முடிஞ்சது. ம், 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 ஓகேங்களா. இது இது எல்லாமே ஆர்டிபிஷியல். இது நேச்சுரலாவே நடந்ததில்ல. ம். பின்னாடி ஏதோ இருக்கு. இப்ப தெரியும், நமக்கு தெரிய வரும், ஒரு நாள் வரும். இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதோடைய தாக்கம் ஆமா அது அப்படி அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. அதாவது அதுல பெரிய பணத்தை வந்து சம்பாதிக்கிற விஷயத்த முன்னாடியே பிளான் பண்றாங்க, ம். அதுக்கப்புறம் பிளான் பண்றாங்க. இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா, அது வந்து ஆ, அந்த 4448 வியாதிகளுக்கு உள்ளாரதான் ஏதோ ஒரு வியாதியை தான் அது வந்து கொண்டு வரும். ஆமா ஆமா ஆமா. புதுசா எதுவும் கொண்டு வராது. இப்ப கொரோனா காத்துல பரவுது அப்படின்னா, காத்துல பரவுதுன்னா மரமெல்லாம் அந்த கிருமி பட்டு கருகிருக்கும். இல்லைன்னா வந்து நாய்கள், காக்கா இதுங்கெல்லாம் கூட அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்படிலாம் ஆமா எதுவுமே ஆமா நடக்கல. வெறும் மனுஷனை மட்டும் குறி வச்சது அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு கிருமியா இருக்காது. அந்த ம், கொரோனாவுல ஊசி போடுறாங்கல்ல, கோவிடு, இந்த ம். கோவிஷீல்டு, ஆமா ஆமா ஆமா. அதுலதான் ஏதோ ஒரு பாட்டிலுக்குள்ளார ஒரு ஒரு கெமிக்கல் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். அதுதான் வந்து அந்த மாரடைப்பை ஏற்படுத்தி கொள்ளுதுன்னு நினைக்கிறேன். அந்த கெமிக்கல் வந்து 100 பாட்டிலுக்குள்ளார ரேண்டமா ஒரு 5 பாட்டில வந்து அவன் வச்சிருப்பான். சோ அது வந்து ம், நர்ஸுங்களுக்கும் டாக்டருங்களுக்கும் தெரியாது. அதை ரேண்டமா யார் வந்து அதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ம், அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இதயம் வந்து வீங்கி அது இதயம் வந்து வீங்கி பெருசாகி அவங்க எல்லாருமே மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருமியால இது வந்து உற்பத்தி பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ம், ப்ராப்ளம்ஸ் ஒரு கிருமி கிரியேட் பண்ணாது. சோ எவ்வளவு பெரிய கிருமியா இருந்தாலும் சன்லைட் பட்டா அது வந்து இறந்துரும். சோ இது வந்து கொரோனா உண்மைதான். காத்துல பரவுது அப்படின்னா, திருநாய்களுக்கு எல்லாம் ஏன் அது அஃபெக்ட் ஆகல, காகத்துக்கு ஏன் அஃபெக்ட் ஆகல, ம், தாவரங்களுக்கு எல்லாம் ஏன் வந்து அஃபெக்ட் ஆகல. ம், சோ இது வந்து ஒரு கிருமியா இருக்காது. இந்த லிக்விடுக்குள்ளதான் இந்த மாற்று மருந்து கொடுக்கறாங்க நோய்க்கு தடுப்பு ஊசி. இதுலதான் வந்து ரேண்டமா ஏதோ ஒரு பாட்டிலுக்குள்ளார அந்த ம். விஷப்பொருள் வந்து இருந்திருக்கும். ஒரு டாக்ஸிக்கோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். அதை ரேண்டமா போடும்போது தான் இறந்திருப்பாங்க. இதுதான் வந்து என்னோட கெஸ். இது கரெக்டா தான் இருக்கும். இல்ல பிரதர், 100% நீங்க சொல்றது உண்மைதான். ம், ரொம்ப ரொம்ப உண்மை. ஆனா இவன் கிட்ட போய் நீங்க இந்த அறிவாளித்தனமா கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ம், அத வந்து நமக்கு புரியுறபடி, அதாவது ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டானுங்க. ம், ஒரு 80% டீட்டெயில் வரையும் சொல்லுவானுங்க. அதுல ம், வந்து நம்ம தெளிவாயிட்டோம், இது உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு நம்பி வந்துருவோம். ஏன்னா ம், நம்ம படிப்பு வந்து அப்படி வந்து நம்மள நம்ப வைக்குது. ம், ஏன்னா அவன் சொல்ற டெக்னிக்கல், இதுக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, ம், டெங்கு காய்ச்சல்னு சொல்லி ஒண்ணு பரவுதுல்ல,
கொசு தான் பரவுது அப்படின்னு சொல்லுவானுங்கல்ல. ஓகேங்களா, அதுக்கே நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் தான். அது என்னடா மனுஷங்களுக்கு மட்டும் ஆகுது, மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, ஏன் ரத்தத்துல கொசு கடிச்சுன்னா எய்ட்ஸ் பரவாதா, ஏகப்பட்ட கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஆனா இது எல்லாமே வந்து இவனுக்கு ஏதோ ஒரு மேலோட்டமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கானுங்க தவிர்த்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஆட்கள் இங்க கிடையவே கிடையாது. ஆனா அது கேட்கிற ஆட்களும் கிடையாது. கேள்வி கேட்கணும்ல ஃபர்ஸ்ட். சரி, இந்த கொரோனா கிருமி இருக்கு இல்லையா, அந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சரி, இது வரைக்கும் இந்த வைரஸை யாராவது ஒருத்தர் பார்த்துருக்காங்களா அப்படின்னா யாருமே வந்து பார்க்கல. சரி, இந்த பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கை, புரோட்டோசோவா இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஒரு லேப்லேயோ இதெல்லாமே இருக்கும் போய் பார்க்கலாம். சரியா, அங்கே வந்து வச்சுருப்பாங்க, ஸ்லைடில் இருக்கும், நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கலாம், இருக்கும். சரி, இந்த கொரோனா கிருமியை இது வரைக்கும் யாராவது கண்ணில் காட்டியிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் காட்டலை. எத்தனையோ கொரோனா பேஷண்ட்டோட பிளட் சாம்பிளை எடுத்து அதில் வந்து அந்த கிருமியை மட்டும் தனியாக பிரித்து இதுதான் கொரோனா வைரஸ் அப்படின்னு யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னா பார்க்கவும் இல்லை, இதை யாரும் காட்டவும் இல்லை. ஸோ யாரும் பார்க்கல, யாருமே காட்டலை. இதனால் வரைக்கும் இப்படி ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கூடவா பார்க்கல, ஒருத்தர் கூடவா காட்டலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஜமாகவே இப்படி ஒரு வைரஸ் என்ன இருந்ததா அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து யோசிக்க தோணுது. ஆக்சுவலாக இப்படி ஒரு வைரஸே முதல்ல கிடையாது. இது இல்லாததுனால தான் இந்த வைரஸை யாராலையுமே இது வரைக்கும் பார்க்கவும் முடியல, காட்டவும் முடியல. இப்படி ஒரு வைரஸே முதல்ல இந்த உலகத்திலே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கொரோனா டைமில் லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க அப்படின்னா, இந்த மருந்து மாத்திரைகளெல்லாம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இலுமினாட்டிகளோட இந்த மெடிக்கல் மாஃபியா தான் இந்த மருந்து மாத்திரைகளெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்துகள் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கேவே பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் தயாரிக்கும் போதே இந்த மருந்துகளாக வந்து சில விஷப்பொருள், அதாவது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கெமிக்கலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கொடிய விஷயமாக நமக்கு ஒத்துக்காத சில நஞ்சு பொருட்களை இந்த மருந்துகள் இருக்கு இல்லையா, இந்த மருந்துகளாக அதே மாதிரியான ஒரு டப்பாவில் இந்த மருந்துகளாக வந்து கலந்து வச்சுருவாங்க. சரியா, இப்போது மனிதர்களில் யாராவது சிலர் வந்து சாதாரணமாக இந்த காய்ச்சலோ ஜலதோஷமோ தலைவலியோ இல்லை ஒரு வயிற்றாலையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போது ரேண்டமாக இந்த மருந்துகள் அந்த நச்சு பொருளை வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மருந்து டப்பாவில் அது வந்து ரேண்டமாக யாருக்காவது வந்துடும். ஏன்னா அங்கே வந்து டாக்டருங்களுக்கோ நர்ஸுங்களுக்கோ அவங்க எல்லோரும் இதை மருந்து நினச்சிட்டு இருப்பாங்க. எது மருந்து எது விஷம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க ரேண்டமாக எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி ரேண்டமாக யாருக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்க கொஞ்ச நேரத்தில் இந்த இதயம் வீங்கி நுரையீரல் வீங்கி இப்படி தான் வந்து மாட்டு போனாங்க. ஏன்னா இதயத்தையும் நுரையீரலையும் எடுத்த உடனே ஒரு விஷக்கிருமி வந்து டைரெக்டாக போய் இதயத்தையும் நுரையீரலையும் வந்து வீங்க வச்சு சாகடிக்காது. இது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஏதோ ஒரு நஞ்சு பொருளோட வேலை தான். அந்த நஞ்சு பொருள் இந்த மருந்துகளாக தான் இலுமினாட்டிகள் கலந்து அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. இதான டாக்டருங்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் தெரியாமலே இருக்குது. இப்படி தான் வந்து கொரோனா டைமில் அத்தனை பேரும் வந்து மாண்டு போனாங்க. இதுக்கு பின்னாடி இதுதான் விஷயம். இந்த மெடிக்கல் மாஃபியாவில் இவங்க பண்ணுற இந்த உற்பத்தி பண்ண இந்த மருந்துகள் தான் வந்து காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஏன் இவங்க வந்து பண்ணுறாங்க, இந்த பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்த இலுமினாட்டி ரெப்டைலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்களோட சந்ததியினர்கள் ரொம்ப பெருகியிருக்காங்க. ரொம்ப எக்கச்சக்கமாக இவங்க வந்து பெருகிட்டதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சொத்துக்களை வந்து சம்பாரித்து கொடுக்கணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, பெரிய ஒரு நாட்டவே ஸ்தம்பிக்க வச்சு, இந்த முழு உலகத்தையுமே ஸ்தம்பிக்க வச்சு பொருளாதாரத்தை கீழே கொண்டு போய் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்கள, அவங்களோட ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க இல்லையா, நிறைய விஷயங்களை அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக கீழே டவுனுக்கு கொண்டு போய் எல்லாரோட ஷேரையுமே பிடுங்கி எல்லாரோட கம்பெனிகளையுமே பிடுங்கி நடுத்தெருவில் மனிதர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த கம்பெனியை பூரா இந்த இலுமினாட்டிகள் ரெப்டைலியன்ஸ் இவங்களோட வாரிசுகளுக்கு கொடுத்துட்றாங்க.
ஓகேவா? அவங்க வாரிசுகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த வாரிசுகளுக்கு சொத்து வேணும் அப்படிங்கிறதுனால, உலகத்தில உள்ள பல நிறுவனங்கள அடிச்சு புடுங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பொருளாதாரத்த கீழ கொண்டு போணும். பொருளாதாரத்த கீழ கொண்டு போனோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்படி கிரியேட் பண்ண இந்த விஷயம் தான் வந்து இந்த கொரோனா. அப்புறம் இந்த கோவிட்-19ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 19 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கஜினி முகமது தெரியுமா? அவர் வந்து இந்தியா மீது 18 முறை வந்து படையெடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சு சுருட்டிட்டு போனார். அதே தான், எக்ஸாக்ட்லி அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 19வது முறை. அதுதான் இந்த 19, அதாவது கோவிட்-19. இது வந்து ஒரு நோய் ரூபத்தில் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 18 முறை வந்தது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு போர் மாதிரி. அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மாதிரியும், அது படைகளை வச்சு அது போரிடுறது மாதிரியும், வளங்களை கொள்ளையடிக்கிறது மாதிரியும் காட்டியிருந்தாங்க. இது வந்து 19வது முறை. அதனால தான் இதுக்கு கோவிட்-19 அப்படின்னு பேர். இதை வந்து ஒரு நோய் மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி கிரியேட் பண்ணாமல், இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நோய் மாதிரி, நோய் பரவுறது மாதிரியும், ஒரு கிருமி மாதிரியும் இதை வந்து உருவகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இதை வந்து கொண்டு வராங்க. சரி, அப்போ வந்து கோவிட்-19 அப்படின்னா, இது வந்து 19வது முறை வந்து ஆட்டைய போடுறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டாலும், இதுக்கு முன்னாடி அப்போ 18 முறை நடந்திருக்கு. அப்போது 19வது முறை இவங்க தான் முயற்சி பண்ணுறாங்க, இலுமினாட்டிகள் தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 18 முறையும் இவங்க இலுமினாட்டிகள் தானே முயற்சி பண்ணியிருக்கணும், இந்த ரெப்டிலியன் தானே முயற்சி பண்ணியிருக்கணும். யாரை வச்சு அப்படின்னா கஜினி முகமது. அப்போ கஜினி முகமது யார்? இவங்களில் ஒருத்தரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. கூட்டி கழிச்சு பார்த்தா ஆமாம் அப்படின்னு தோணுது. அப்போது அந்த கஜினி முகமது ரெப்டிலியன் கூட நெருக்கமானவராக இருக்கணும், ரெப்டிலியன்கள் கூட பழகுனவராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இலுமினாட்டிகள் அமைப்போட சேர்ந்தவராக இருக்கணும் கஜினி முகமது. கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படி தான் வருது. அப்போது கஜினி முகமது வந்து இவங்க ஆள். இது வந்து 19வது முறை. அதுதான் இந்த 19 அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கோவிட்-19 அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ வந்து இந்த கொரோனா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து வேறு வேறு இன்சிடென்ட் இவங்க வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த Y2K ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஆரம்பத்தில் வந்துச்சு இல்லையா? 2000 அந்த அன்றைய காலகட்டங்களில் Y2K ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்வின் டவர் இடிப்பு, அப்புறம் சில நாடுகளுக்கு நடக்கிற இந்த கோல்டு வாரு, அப்புறம் பல நாடுகளுக்கு நடக்கிற அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு, இது எல்லாமே இதுக்கு பின்னாடி பலவிதமான காரணங்கள் இருக்குது. இவங்க எப்படின்னா, இந்த ஒரே கல்லில் பல மாங்காய்களை வந்து அடிக்கிற ஆளுங்க. அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து ஒரு பேண்டமிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு நோயையோ இல்லை ஒரு போரையோ எதையோ வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து பலவிதமான அனுகூலங்களை இவங்க வந்து தேடிக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி, இதில் எப்படி பல மடங்கு நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க. இப்போ கொரோனா வந்தது. கொரோனாவில் பொருளாதாரத்தை கீழே கொண்டு போய் பலவிதமான கம்பெனிஸை பிடுங்கிட்டாங்க. இது மட்டுமா இவங்க செஞ்சாங்க அப்படின்னா, இதுக்கு மேலேயும் செஞ்சுருக்காங்க. மெடிக்கல் மாஃபியா இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த மாஸ்கெல்லாம் வந்து விநியோகம் பண்ணுறது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து இந்த மாதிரி மாஸ்க் வந்து கட்டாயம் அப்படின்னு மீடியாவில் பேட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்பின மக்கள் என்ன பண்ணாங்க, மாஸ்க்கு கட்டாயம் போல் அப்படின்னு மாஸ்க்கை வந்து வாங்கி போட ஆரம்பித்தாங்க. இதில் இந்த மெடிக்கல் மாஃபியா பல லட்சம் கோடி வந்து சம்பாரிச்சிட்டாங்க கொஞ்ச நாள்லே, வெறும் இந்த மாஸ்கால். அப்போது இவங்க வந்து ஒரு இன்சிடெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு காயிலே பல மாங்காய்களை இவங்க வந்து அடிக்கிறாளுங்க. சரியா? இவங்க வந்து பொருளாதாரத்தை மட்டும்தான் கீழே கொண்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து அவங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மெடிக்கல் மாஃபியாவும் ஆதாயம் பார்த்துட்டாங்க. இன்னமும் இந்த நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆதாயம் பார்த்துருக்குறாங்க. இலுமினாட்டிகள் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயுமே அத்தனை பேருமே செயல்பட்டு இதில் வந்து ஆதாயம் பார்த்துருக்காங்க. மெயினாக அந்த மாஸ்க் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெர்ம்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மாஸ்க் போடணும். ரொம்ப கடின நோய் தாக்குனவங்க, ரொம்ப அவங்க கிட்ட போனாலே வந்து ஜெர்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகும் அப்படிங்கிறவங்க தான், அவங்க தான் வந்து மாஸ்க் போடணுமே. அவங்களுடைய அந்த தொற்றுக்கிருமி வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் மாஸ்க் போடணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மக்களுமே வந்து
மாஸ்க் வந்து கட்டாயம் கட்டாயம்னு டிவியில் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிட்டு மீடியா ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவனுக்கு தகுந்ததான் சொல்லுவான். அவன் எப்படி காசு சம்பாதிக்கலாம், மக்கள் காசை எப்படி பிடுங்கலாம், இதில் எப்படி அவன் ஆதாயம் பார்க்கலாம், அதை தான் அவன் சொல்லுவான். அது எல்லாமே மக்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு எல்லாரும் வாங்கி அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இதில் வந்து அவங்க ரொம்ப ஆதாயம் பார்த்துட்டாங்கப்பா. பல லட்சம் கோடி வந்து சம்பாரிச்சிட்டாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டில். இந்த கொரோனாவில் மருந்து நிறுவனங்களும் சரி, நிறைய அவங்களோட அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே இதில் வந்து சம்பாரிச்சிட்டாங்க. ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு உண்மையிலுமே செய்வனை யாராவது வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த செய்வனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்காது. டக்குன்னு அந்த செய்வனை வந்து வேலை செய்யாது. அந்த செய்வினை எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த செகண்டில் இருந்து தான் அந்த செய்வினையானது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த செய்வினை வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இடம் கொடுக்கணும். உங்களுக்கு அந்த சிந்தனை வரணும். முதல்ல நமக்கு யாராவது செய்வினை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வச்ச செய்வினை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த நிகழ்வுக்கு நீங்கள் தான் வந்து அஸ்திவாரம் போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினச்சா தான் அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேவா? அப்போது ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டை நிகழ்த்துறதுக்கு முதல்ல உங்கள் எல்லாரையுமே வந்து நினைக்க வைக்கணும். அப்படி நினைக்க வைக்கிறதுக்கு அவன் வந்து யூஸ் பண்ணுற அந்த டாக்டிக்கல் எத்திக்ஸ் இருக்குல்ல, அது என்னென்னா மீடியா. இப்போ நியூஸு, ப்ரெஸ்ஸு இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதை வச்சு அவன் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து மூவ் பண்ணுறான்னு சொல்கிறேன். இதை எப்படி அவன் செய்கிறான் அப்படின்னா, இல்லாத ஒரு கொரோனா வைரஸை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, இந்த நியூஸ் சேனலை வந்து கையில் எடுத்துக்கிறான். நியூஸ் சேனல் அவனுக்கு கீழே இயங்குறதான். இந்த நியூஸ் சேனல் ப்ரெஸ்ஸு எல்லாமே அவனுக்கு கீழே இயங்குறதான். இதிலெல்லாம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த இந்த ஊரில் வந்து இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவருக்கு கொரோனா இருக்குது, இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு நியூஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி காட்டுறான். ப்ரெஸ்ஸு வந்து அவனுக்கு கீழே தான் இயங்குது. இந்த ப்ரெஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மயக்க தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சுற்றி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை கொரோனா நோயாளிகள் இருக்காங்க, இத்தனை பேஷண்ட்டுக்கு கொரோனா பாதிப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து அவன் வந்து கவர் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உண்மையிலுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா, அவங்க ஏதோ சின்ன காய்ச்சல், தலைவலி இது மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து மக்கள்கிட்ட காட்டும்போது என்ன சொல்லி காட்டுவான்னா, அவங்களுக்கெல்லாம் கொரோனா இருக்கிறது மாதிரி இவன் வந்து காட்டுவான். இவன் வந்து சொல்கிறத வந்து மக்கள் வந்து அப்படியே நம்பிடுவாங்க. நம்ப ஆரம்பித்து மக்களோட சப்கான்ஷியஸில் அதெல்லாம் போய் பதிய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு விஷயத்தை மக்களோட ஆழ்மனம் மூலியமாக மக்களை நம்ப வச்சு அதை இந்த உலகத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஊடகத்தில் காட்டுறது, மீடியாவில் காட்டுறது எதையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த மாதிரி மீடியாவில் காட்டுறத மக்கள் நம்ப ஆரம்பித்து மக்களோட வாழ்க்கையிலையுமே வந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் மக்கள் அதை வந்து ரொம்ப நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரேண்டமாக வரக்கூடிய அந்த டாக்ஸிக் மெடிசனை வந்து எடுத்து ஒரு 1/2 hour 1 hourல ஹாஸ்பிட்டல்லே வந்து இறந்து போனாங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போட்டிருப்பாங்க, பார்த்தா அங்கேயே சுருண்டு விழுந்து 1/2 மணி நேரத்தில் இறந்துருவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மக்கள் மீடியாவில் வர இந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட ஆள் மனசில் ரொம்ப டீப்பாக வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? மீடியாவை பார்க்கும்போது, டிவி நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது கண்களை இமைச்சிக்கிட்டே பார்க்க சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டே பாருங்கள், அப்போ தான் அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸில் பதியாததுனால அந்த விஷயம் இந்த உலகத்தில் அப்போ நடக்கவே நடக்காது. சரியா? அவங்களோட அந்த இலுமினாட்டி ரெப்டலியங்களோட அத்தனை பிளானையுமே வந்து சுக்குநூறாக உடச்சி தள்ளிடலாம். நம்ம கண்ணை சிமிட்டிக்கிட்டே பார்க்கணும். டிவி நியூஸ் சேனல் பார்க்கும்போது நம்ம கண்ணை சிமிட்டிக்கிட்டே பார்த்தா நம்மளோட சப்கான்ஷியஸில் பதியாது. அவன் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடத்த ஆசைப்பட்றானோ நம்மளோட சப்கான்ஷியஸில் நம்ம பதியலை அப்படின்னா, பதிய வைக்கலன்னா அந்த விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நம்ம மீடியாவை பார்க்கும்போது, டிவி நியூஸில் பார்க்கும்போது கண்ணை வந்து சிமிட்டிகிட்டே பார்க்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கண்ணை சிமிட்டிகிட்டே பார்க்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா? அப்புறம் இந்த கொரோனா டைமில் இந்த மோடி வந்து இந்த டார்ச் லைட் அடிக்க சொன்னார்ல, கொரோனா வந்து விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச் லைட் அடிக்க சொன்னார்ல. ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னா, இந்த ரெப்டிலியன் இலுமினாட்டிலாம் இருக்காங்கல்ல,
அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்களாமா. அதாவது இந்த நாடு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சா, இந்த மக்களெல்லாம் நமக்கு அடிமையாக இருக்காங்களா, நம்மளை வந்து இவங்க வந்து கடவுளாக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சோதனை போடுறதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்காக இப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்களாம் இந்த ரெப்டிலியன் இலுமினாட்டிகள். அப்படி தான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்த ரெப்டிலியங்களையும் இலுமினாட்டிகளையும் வெல்கம் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமை, இந்த நாடு ஃபுல்லாக உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு அடிபணிகிறோம், தலை வணங்குறோம், நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு தான் மோடி டார்ச் லைட்டை பிடிக்க சொல்லியிருக்கிறாரு. இதுதான் உண்மை.